Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். அரௌண்ட் ஒரு 300 இல்ல 350 குள்ள வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னைக்கு பேக் நெக் மட்டும் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவ்லயுமே அதுக்கு மேட்சிங்கா டிசைன் பண்ணனும் அப்படினா எக்ஸ்ட்ரா ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம நார்மலாக எப்பவும் போல் நெக்லைன் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்லைனில் நார்மலாக இருக்க மாதிரி ரவுண்ட் நெக் இல்லாமல் லைட்டாக கட்டிங் கொடுத்துருக்கேன். கட்டிங் கொடுத்துட்டு ப்ளவுஸோட முன்பகுதி நான் அடியில் வச்சுருக்கேன். அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் பீஸ் வச்சுக்கலாம். ஃபுல்லாக லைனிங் பீஸில் நம்ம நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டார்டிங் நீங்கள் இப்போ தான் பழகுறீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ஏன்னா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் ஒர்க் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒன் சைட் டிசைன் தான். ரொம்ப சீக்கிரமே வேலை முடிஞ்சிரும். சேம் டைம் ரொம்ப லுக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நான் இன்றைக்கி இது ஒரு பட்டு சாரீ மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருந்தது அந்த சாரீ. அதுக்கு தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நம்ம நெக்லைன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக இடையில கட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங்லேயுமே உங்களுக்கு நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் போட்டிருக்கீங்கல்ல, அது வரைக்குமே நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பி மறுபடியும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம லேஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஷேப்புமே ஃபினிஷிங்கோடு கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், நான் திருப்பி விட்டுருக்கேன். லைனிங் நல்லா உள்ளே திருப்பிட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வரைக்குமே இதே மெத்தட்லேயே நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ உங்களுக்கு கேன்வாஸ் ஒர்க் தேவை இருக்காது. ஏன்னா நம்ம நார்மலாகவே ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக கொடுக்குறதுனால கேன்வாஸ் தேவைப்படாது. சேம் டைம் உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே பார்க்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு டைமும் சேவிங்காக இருக்கணும். சேம் டைம் அமௌண்ட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி பழகிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ஆம்ஹோல் சைடுமே ரெண்டையுமே நான் நார்மலாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே எப்போவுமே ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அந்த கேப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயே நீங்கள் ப்ளவுஸ் பீஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு முதுகு பகுதியில் ஒரு ஷேப் இல்லாமல் இருக்குது, பாடி ஷேப் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபிட்டிங் போடும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு. ப்ளவுஸ் ஓவராலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே இப்போவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டரில் டிசைன் வைக்கும்போது மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் ப்ளவுஸோட ஃபிட்டிங் இவ்வளோ தான் அப்படின்றத அப்ராக்சிமேட்டாக நம்மளால் கணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான டிசைன் போட போகிறோம் அப்படின்றத நான் ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் ஒன் சைட் டிசைன் தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் எனக்குமே இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது போட்டதுக்கப்புறம். ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக அந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் தான். யூஸ்வலாக காட்டன் சாரியாக இருந்தாலும் சரி, சில்க் சாரியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான சாரீஸ்க்குமே இந்த டிசைன் ரொம்ப பர்டிகுலராக ஒரு மாதிரி ஆப்டாக இருக்கும். ரொம்பவே ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் போடும்போது. செல்ஃப் டிசைன் தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ்லேயே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் சாரியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் கலர் தான் கொடுத்துருக்காங்க. சாரீ அண்ட் ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் கலர் தான் கொடுத்துருக்காங்க. பார்டர்லேயுமே உங்களுக்கு அந்த ஜரீஸ் கொடுத்துருக்கிறதுமே ரொம்ப பிரைட்டான கோல்டன் கலர் கொடுக்கல, மிக்சிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலர்லேயே இருக்கிறதுனால நான் செல்ஃப் டிசைனே இன்றைக்கி கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருந்தது சாரீலையோ இல்லை ப்ளவுஸுமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி செல்ஃபாக பண்ணுறத விட நீங்கள் கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த டிசைனு. நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2.5 இன்ச் வந்து நல்ல சதுரமான பீஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பீஸ் எடுத்துகிட்டு ஒரு கார்னரில் வந்து நான் வந்து பின் வச்சுருக்கேன், ஊசி நீடில் வச்சுருக்கேன். நீடிலில் வந்து கார்னர்லேருந்து நான் அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே வந்திருக்கேன். நல்லா ரோல் பண்ணிவிட்டு பாதி வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அதை கீழே இருக்க பீஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிக்கும்போது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வரும். அது அப்படியே வச்சு நான் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நான் சென்டரில் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஃப்ளவர் மேக்கிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நிறைய டிசைன் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் நம்ம சேனலில். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது இதுவே ஃபஸ்ட் டைமு. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனும் கூட. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே வந்து நான் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ்க்கு மேலேயே வந்து நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான், ரொம்ப ஈஸியாகவும் ஃபினிஷ்ட் ஆகிடும். லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் ஒரே மாதிரி ஷேப்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இதில் ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் 2.5 இன்ச் எடுக்கிறீங்க, 3 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு 1/2 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம அந்த ஃப்ளவர் மேக் பண்ணும்போது ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈவனாக இருக்கும். எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஈவனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிசைன்னாலும் கூட வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் டிசைன் ப்ளவுஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த பெடல்ஸ் ரெடி பண்ணுறதுனாலும் சரி, ஃப்ளவர் மேக் பண்ணுறதுனாலும் சரி, நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டிசைன் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டிசைனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் டிசைன் பண்ணியிருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீட்டாக தெரியாது. ஃபுல்லாக நான் அந்த ஃப்ளவர் மேக் பண்ணி வச்சுட்டேன். மேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். லேஸுமே வந்து செல்ஃப் கலரில் தான் எடுத்திருக்கேன். அதுவும் கோல்டன் கலர் மிக்சிங்கும் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வந்து அந்த ரோஸ் வித் கோல்டன் கலரில் எடுத்துகிட்டு ஒன் சைடில் மட்டும் வந்து 2 லேயர் வர மாதிரி நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். 2 லேயர் வந்து நான் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 லேயர்லையுமே வந்து டபுள் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து லேஸ் வந்து நல்லா தூக்கிட்டு இல்லாமல் நல்லா ப்ளவுஸோடு ஒட்டின மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஒரு மாதிரி. ஃபுல்லாக 2 சைடுமே வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரைட் சைட்லேயுமே வந்து நான் 1 லேயர் மட்டும் வைக்க போகிறேன். நான் எந்த இடத்துல வரைக்கும் வைக்க போகிறேன் அப்படின்னா, கீழே நம்ம வந்து ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறது வரைக்குமே வந்து நான் ஒரே ஒரு லேயர் மட்டும் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒன் சைடு டிசைன் தான் கேட்குறாங்க. ஏன்னா 2 சைடுமே வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா சாரீ வந்து ஒன் சைடு வந்து மறைச்சிக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு வந்து அது தெரிய போகிறது கிடையாது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் சைடு டிசைன்னா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகவும் இருக்கும். அது 2 சைடும் பண்ணுறதுக்கு ஒன் சைடில் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ ஒன் சைட் டிசைன் போடுறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி டிசைன் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான். ஃபுல்லாக நெக் ஷேப்பில் வந்து ஒரு லேயர் மட்டும் கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் ஒரு லேயர் கொடுத்துட்டு அந்த லேயரில் இருக்க லேஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் ஃபுல்லாகவே அந்த டிசைன் வந்து மேலே வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்லேயே வந்து கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து ஃபுல்லாக வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. அந்த டேர்னிங்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இதிலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே மேக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். ஏன்னா இது வேலை வந்து ரொம்ப கம்மி தான். அந்த கீழே வந்து ஒரு பெண்டிங் வரும், நல்ல வளைவு பகுதி வரும். ஸோ அது வரும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், நான் ஒன் சைட் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நம்ம லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். லேஸுமே வந்து சேம் தான், மேலே கொடுத்துருக்க லேஸே தான் வந்து கீழேயுமே நான் கொடுத்துருக்கேன்.
அந்த கீழே இருக்க பிசுறு இருக்கு இல்லையா, அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் இருக்கிற மாதிரி மேலே வச்சு நீங்கள் நல்லா வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. 2 ஸ்டிச்சிங்காகவே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சேம் டைம் வந்து அந்த பேட்டர்னில் இருக்க அந்த பீஸ் எதுவுமே வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது உங்களுக்கு பண்ணுறதுக்கு. லேஸ் மட்டும் வந்து நம்ம எப்போவுமே இப்படி திருப்பி வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம பைப்பிங்கோ இல்லை வேறு எதுவும் வந்து கிளாத்தில் பார்டர் கொடுக்குற மாதிரியோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக வராது. லேஸ் ஒர்க்குன்றக்கப்போ ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்குமே வந்து நான் லேசர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதிலே வந்து 2 ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே டாட் பிடிச்சிட்டு ப்ளவுஸோட ஃபுல் வியூ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். சேம் டைம் வந்து டாட்டுமே வந்து நல்ல ஹைட்டில் பிடிச்சிக்கோங்க. ஒரு 3 inches ஆகுது கண்டிப்பாக டாட் பிடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக 2 சைடுமே வந்து நான் டாட் பிடிச்சிட்டேன். டாட் பிடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் எவ்வளோ நீட்டாக வரப்போகுதுன்னு. இதில் வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். பீட் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ரெண்டு ஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸ்க்கு 2 பீஸ்க்கும் இடையில வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த டிசைனு. கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சாரீ என்னவாக இருந்தாலுமே வந்து அந்த சாரீக்கு இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். 2வது டிசைன் பார்க்கலாம். 2வது டிசைன் வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி கொடுத்துருக்கேன் நெக்லைனை. ஸோ அந்த நெக்லைன் வந்து நார்மலாக நம்ம எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி மேலே வந்து லைனிங் பீஸும் அடியில் வந்து ப்ளவுஸோட முன்பகுதியும் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் வந்து இதில் நெக்லைன் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து நெக்லைன் நீங்கள் 1 சைடு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் திருப்பி 2 சைடுமே வந்து ட்ரேஸ் எடுக்கும்போது ஈவனாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி பிடிச்சிட்டு ஆம்ஹோல் சைடு வந்து ஒரே மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்லைன் வந்து கொஞ்சம் விலகி இருக்காமலும் சேம் டைம் வந்து நீட்டாகவும் இருக்கும், வேலையும் வந்து சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம நெக்லைனில் ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி இருக்கேன், நான் பின்னாடி திருப்பி இருக்கேன். உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே எப்பவும் போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே திருப்பி நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து நெக்லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம நெக்லைனில் நம்மளுக்கு பைப்பிங்கோ இல்லை வேறு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து லேஸ் ஒர்க் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். சேம் தான், இதுவுமே வந்து ஒரு பிங்க் கலர் சாரீ தான். பட் ப்ளவுஸ் மட்டும் நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸு முந்தியுமே வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. இன்னொன்று வந்து இந்த டிசைன் பண்ணும்போது கலருமே வந்து நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக தெரிஞ்சுது. மேக்ஸிமம் வந்து டிசைன் நீங்கள் பண்ணும்போது செல்ஃப் டிசைன் எடுக்கிறத விட ஒரு கான்ட்ராஸ்டான டிசைன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தாலும் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸுமே வந்து ஓவரால் நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக எப்பவும் போல் நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சாரீ கலரில் தான் கிளாத் எடுத்திருக்கோம். கிளாத்துமே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பாடி சைஸ் எவ்வளோன்றதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஸ்கொயர் ஷேப்பை. கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, பாடி மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 4 inches வரைக்குமே வந்து இந்த ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபுல்லாக அந்த ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே வந்து கொஞ்சம் நிறைய பீஸே வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து எப்பவும் போல் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடிப்போம். 2 கார்னரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி மடிப்போம். ஸோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ட்ரையாங்கிளில் மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு வந்து சேர்த்து மடிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு மடிக்கும் போதே காமிச்சிருப்பேன் எப்படின்றத. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1 பை 1 வந்து நீங்கள் எல்லா பீஸையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் இன்றைக்கி. 2 ப்ளவுஸுமே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான், பட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிசைன் பேட்டர்ன் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஓவரால் வந்து ஓகே அப்படின்றதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2 சைடுமே வந்து நம்ம ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த சைட்லேருந்து கீழே வரைக்கும் வர மாதிரி இந்த டிசைன் கவர் பண்ண போகிறேன். நார்மலாக எப்பவும் போல் நெக்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நெக்லைனுக்கு வந்து ஒரு லேசர் கொடுத்துட்டு சைடில் இருந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே பாருங்கள், நம்ம பீஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எல்லா பீஸுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் டைம் வந்து நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மடிக்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரே சைடில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போதே நீங்கள் வச்சு தைக்கும் போதே வந்து ஒரே சைடில் பேட்டர்னில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இடையில பீஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு ஒரே மாதிரியே வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நான் அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நெக்லைனில் வந்து ஒரு லேஸ் ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். சேம் தான், ஒரு பிங்க் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா நம்மளுக்கு சாரீ வந்து த்ரோ அவுட் ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் பிங்க் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் லேஸுமே வந்து ரொம்ப ப்ளைனாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலரில் ஜரிஸ் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு லேஸ் ஒர்க் தான் அது. ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக எனக்கு டிசைன் வேணும், எனக்கு வந்து அமௌண்ட் அவ்வளோ கிடையாது, ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த 2 டிசைனுமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து 2 சைடுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 கார்னர்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து கீழே வந்து ஒரு கட்டிங் கொடுத்துருப்போம், டைமண்ட் கட் மாதிரி. அந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த கட்டிங் வர்ற இடத்துல மட்டும் லைட்டாக வந்து லேஸை வந்து மடித்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஓவரால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் 1 சைடு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஆம்ஹோல்லேருந்து வர்ற மாதிரி. ஸோ அதே வந்து 2 சைடும் வச்சு நான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துக்கு மேலேயே வந்து நீங்கள் அந்த பீஸை வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா வெயில் வந்துருச்சு, எனக்கு மிஷின் வரைக்குமே வந்து நல்லா வெயில் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு வீடியோ வந்து கவர் ஆகவே இல்லை. ஸோ ஒரு 2 செகண்ட் வந்து வீடியோ இப்படி தான் இருக்கும். நான் மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஃபுல்லாகவே வந்து கீழே வரைக்குமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து 2 சைடுமே வந்து இதே பேட்டர்ன்லேயே ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த பீஸ் வந்து எந்த சைடில் திருப்பி வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் திருப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதை நம்ம பீட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வந்து நம்ம இந்த சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே வந்து லெஃப்ட் சைடுமே வந்து ஃபுல்லாக அந்த பீஸை வச்சு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். கீழே வரைக்கும் நான் வைக்கலை, கீழே வந்து ஒரு பீஸ் மட்டும் வைக்கலை. ஏன்னா 2 சைடும் வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு சென்டர் பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதனால் கீழே இருக்க பீஸ் மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடுமே அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். லேஸுமே வந்து நான் அதே கலர் தான் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த லேஸ் வச்சு எப்பவும் போல் 2 லேயரில் வந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓரளவுக்கு இப்போ வந்து வீடியோ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
கீழே வந்து அதே மாதிரி அந்த லேஸ் ஃபினிஷ் பண்ணும்போது வந்து லைட்டாக வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லேஸோட பிசுறு எதுவுமே தெரியாது. ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த ஜரி எதுவுமே வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ ஃபினிஷிங் டைமில் எப்போவுமே வந்து லேஸை வந்து நல்லா வந்து ஒரு சின்ன பீஸாக கீழே மடித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். 2 சைடுமே வந்து இதே மாதிரி லேஸ் ஒர்க் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது மட்டும் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது தான் தெரியும் இந்த டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஏன்னா நம்மளுக்கு கட்டிங் ஃபுல்லாகவே வந்து ஆம்ஹோல் சைட்லேருந்து வர்றதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக எப்போவுமே வந்து நெக்லைன் சுற்றியே வந்து நம்ம டிசைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம லேசர் கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம டாட் மட்டும் பிடிச்சிருக்கோம். 2 சைடுமே வந்து நல்ல டாட் பிடிச்சிருக்கேன். ஃபுல்லாக டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் நான் வந்து பீடர் கொடுக்க போகிறேன். பீடருக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மடித்ததுக்கு உள்ளே விட்டு லைட்டாக அந்த பீஸை வந்து நல்லா மேலே எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது ஒரு லீஃப் மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த லீஃபை வந்து அப்படியே மடித்த மாதிரியே வச்சு நான் ஃபுல்லாக வந்து பீடர் கொடுத்துருக்கேன். 2 சைடுமே வந்து பீடர் கொடுத்துருக்கேன். பீடர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த 2 ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.